மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். இந்த தமிழிசை வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்கிறேன். கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம், இறைவேண்டல் செய்வோம். பேரன்பும் பேரருளும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாகிய பெற்றவராம் கடவுளே, தமிழிசையின் உதவியோடு உங்களை வழிபட திருமுன் கூடியுள்ளோம். புதிய நாளின் காலை வேளையிலும் நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காகவும் நாள்தோறும் எங்களை நடத்தி வருகின்ற உம்முடைய வழிநடத்துதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக எங்களை தாழ்த்தி ஆராய்ந்து எங்கள் தவறுகளை திருத்தி மீண்டும் எங்களின் மனதை புதுப்பித்துக் கொள்ள அருள் புரியும். வழிபாடு முழுவதும் உம்முடைய தூய ஆவியாரின் துணையால் எங்களை வழி நடத்தும். இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே, ஆமென். இறைப்புகழ் பாடிட ஒளியேற்றல் நிகழும். இந்த வழிபாடானது தமிழிசை வழிபாட்டு முறைமை 6 பின்பற்றி நடைபெறும். வழிபடுவோம் வரை நூல்களில் 33ஆம் பக்கத்திலே உள்ள தமிழிசை வழிபாடு 6ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றி நடைபெறும். மங்கள் கடந்தாய் நமோ நமோ, ஆவில் முன்றில் பிறந்தாய் நமோ நமோ, அன்பதெந்தில் நடந்தாய் நமோ நமோ, அருளாளா. சாக வந்து பிழைத்தாய் நமோ நமோ, சாவி நின்றமை காத்தாய்
போற்றி தூய தூய ஆவியாரே போற்றி போற்றி மூவர் கடவுளே போற்றி போற்றி கடவுளே நீர் தூய தூய கடவுளே தூய தூய வல்லவர் நீர் தூய தூய வல்லவர் நீர் தூய தூய உயிர்த்தெழல் நீர் தூய தூய உயிர்த்தெழல் நீர் தூய தூய எங்களுக்காய் சிலுவை மீது எங்களுக்காய் சிலுவை மீது இனிய உயிரை ஈந்தவர் நீர். இனிய உயிரை ஈந்தவர் நீர். ஆவியேயம் ஆண்டவர் நீர். ஆவியேயும் ஆண்டவர் நீர். அருள் புரிய எழுந்தருளுக. அருள் புரிய எழுந்தருள்க. வருக 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 அருள் வல்லலே வருக திருமறை கருமறை தூயவர் வருக குருசினிலே உயிர் கொடுத்தவர் வருக குருசினிலே உயிர் கொடுத்தவர் வருக இருளவே ஒளி இயேசுவே வருக 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 மறுபடி வருகிற மன்னவர் வருக மறுவிய திருச்சபை மகிழ்ந்திட வருக உறுதி மனம் தரும் ஒருவரே வருக உறுதி மனம் தரும் ஒருவரே வருக இறுதி முதல் எனும் இறைவரே வருக 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 புதிய வானம் புது பூமியும் வருக பொலிவுடனே புது எருசலேம் வருக துதி இசை மேவிய திரு இறை அரசு துதி இசை மேவிய திரு இறை அரசு துணிகரமாகவே விரைவில் வருக 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 இறை திருமுன் அமர்ந்திருக்கும் நாம் தவறிழைத்தோர் குற்றம் புரிந்தோர் என்று மனமாற உணர்வோம். நம்மிடத்து பிழைகள் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்பவர்களாவோம். நம்முடைய பிழைகளை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்குமாறு நம்மை தூய்மை செய்வதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது தனிப்பட்ட பிழைகளை அறிக்கை செய்வோம். புத்துயிர் பாடல்களில் 68ஆம் பாடல் வாழ்வை வழங்கும் இறைவன் இயேசுவே என்ற பாடலின் பல்லவி மற்றும்
முதல் சரணத்தை பாடி நம் பிள்ளைகளை அறிக்கை செய்வோம். வழங்கும் இறைவன் இயேசுவே, வழியை மறந்தேன் வழியை காட்டுமே, குறிக்கோளைய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உன் கிருபை கேட்கிறேன். கடவுளிடமிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எப்பெரும் பதகரும் இதயம் நொந்து ஏங்கி வந்து, அப்பனே அம்மா பிழை பொறுத்தரும் என்று அடைகிலோ, ஒப்பரும் புதல்வருக்கு உருகி மன்னிப்பவென்று இப்பெரும் சுருதி தந்த இறை மறந்திடுவரோ. தோத்திர மாலை பாடி இறை புகழ் சாற்றுவோம். அழகில்லா அருள் சோதியே உனக்காயிரம் தரம் பாட்டுக்கள், உலகெல்லாம் படை காட்சி செய்தருள் ஒருவரே மிக வாழ்த்துக்கள். நிலையில்லாத இவ்வையத்தாருக்கு நீடு வாழ்வு கொடுத்தீர, சிலுவை மீதினிலே உயிர் தந்து சென்னி சிந்தி வாழ்த்துக்கள். தாழ்விலே கிடந்த எம்மை கரம் தூக்கியே உயர்வாகிய, வாழ்விலே வைத்த அண்ணலே அருள் வல்லலே மிக வாழ்த்துக்கள். ஏழ்மை கோட்டின் இரக்கத்தில் உள்ள ஏழைகள் பக்கம் சென்றவா, வாழ்புறங்களில் குறையின்றியே வாழ்வவா பதம் வாழ்த்துக்கள். அளவில்லா அருள் ஜோதியே உனக்காயிரம் தரம் வாழ்த்துக்கள். உலகெல்லாம் படை காட்சி செய்தருள் ஒருவரே மிக வாழ்த்துக்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த தமிழிசை வழிபாட்டுக்கென்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடம் அது அபகூக்கு இறைவாக்கினர் நூல் பிரிவு 1 திருமொழிகள் 1 முதல் 11 வரை. அபகூக்கு பிரிவு 1 திருமொழிகள் 1 முதல் 11 வரை. The scripture reading for this Tamilisai worship has been taken from prophetic book of Habakkuk chapter 1 verses 1 to 11.
இறைவாக்கினர் அபகூக்கு கண்ட காட்சியில் அருளப்பட்ட இறைவாக்கு. அநீதி குறித்து அபகூக்கின் முறையீடு. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையாய் பார்க்க செய்கின்றீர்? கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆதலால் திருச்சட்டம் வலுவுற்று பயனுற்று போகின்றது, நீதி ஒருபோதும் வெளிப்படுவதில்லை. கொடியோர் நேர்மையுள்ளோரை வளைத்துக் கொள்கின்றனர், ஆகவே நீதி தடம் புரண்டு காணப்படுகின்றது. ஆண்டவரின் பதிலுரை. நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ள வேற்றினத்தாரை கூர்ந்து கவனியுங்கள், கவனித்து வியப்பும் திகைப்பும் அடையுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றை செய்திடுவேன், விளக்கி சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் கல்தேயர் இனத்தை எழுப்பவிருக்கிறேன், அது பரபரப்பும் கொடுமையும் உடைய இனம். தங்களுக்கு சொந்தமில்லாத இருப்பிடங்களை கவர உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை சுற்றி திரியும் இனம். அவர்கள் அச்சமும் திகிலும் உண்டாக்குகின்றவர்கள், தங்களுடைய நீதியையும் பெருமையையும் தாங்களே உருவாக்குகின்றவர்கள். வேங்கையை விட அவர்களின் குதிரைகள் விரைவாய் ஓடுகின்றன, அவை மாலை வேளையில் திரியும் ஓநாய்களை விட கொடியவை. அவர்களுடைய குதிரை வீரர்கள் பாய்ந்து வருகின்றார்கள், இறைமேல் பாயும் கழுகை போல் பறந்து வருகின்றார்கள். அவர்கள் யாவரும் வன்முறை செய்யவே முன்னேறி வருகின்றார்கள். அவர்கள் முன்னேறும் போது எல்லாரும் கலங்கி திகைக்கின்றார்கள். மணல் மேல் போல எண்ணற்ற மக்களை சிறைப்படுத்துகின்றார்கள். அரசர்களை அவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள், அதிகாரிகளை எள்ளி நகையாடுகின்றார்கள். அரண்களை எல்லாம் பார்த்து நகைக்கின்றார்கள், மண்மேடுகளை எழுப்பி அவற்றை பிடிக்கின்றார்கள். அவர்கள் காற்றை போல் விரைவாக கடந்து போகின்றார்கள், மறைந்து விடுகின்றார்கள். தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம். பாடம் முடிந்தது. கடவுளே உமக்கே மாற்றி உண்டாக்குங்கள். இறைவேண்டல் செய்வோம். என் கற்பாரையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் வாயின் சொற்களும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் எண்ணங்களும் உம் தூய திருமுன் ஏற்புடையவையாய் இருப்பதாக. ஆமென். தோழர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய இறைவாக்கினர் நூல்களில் ஒன்றான அபகூக்கு இறைவாக்கினர் நூலின் முதலாம் பிரிவு முதல் 11 திருமொழிகளை நாம் படிக்க கேட்டோம். அபகூக் என்ற எபிரேய சொல்லுக்கு தழுவுதல், அணைத்தல் என்று பொருள்படும். அதாவது எம்ப்ரேஸ். நாம் ஏறு தழுவுதல் என்ற ஒரு சொல்லை நமக்கு தெரியும். ஜல்லிக்கட்டிலே அந்த ஏறு என்றால் மாடு. ஏறு தழுவும் வீரர் அந்த மாட்டை எப்படி அணைத்து கொள்கிறாரோ, எப்படி பற்றி கொள்கிறாரோ, அதை போல அபகூக்கு இங்கு கடவுளை பற்றி கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளிடம் உரையாடுகின்றார், கடவுளை கேள்வி கேட்கின்றார். 1 முதல் 4 வரையுள்ள திருமொழிகளில் அபகூக்கின் மன்றாட்டை நாம் பார்க்கலாம். பாபிலோனியர்களின் கொடுமை, கொள்ளை, வன்முறை சூழல் ஆகியவைகளை முன்னிட்டு கடவுளிடம் அழுது புலம்புகின்றார். முதலாம் திருமொழியை நாம் மூல மொழியில் நாம் பார்த்தோம் என்றால் ஹம்மசா. இங்கு நாம் பார்க்கின்றோம் இறைவாக்கினர் அபகூக்கு கண்ட காட்சி என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹம்மசா என்ற எபிரேய வார்த்தைக்கு சுமை, பேர்டன் என்று பொருள். சுமை என்று பொருள். நேற்று முன்தினம் நம்முடைய செம்பொருள், வழிபாட்டின் செம்பொருளானது ஒருவர் சுமையை ஒருவர் தாங்க அழைப்பு. எது சுமையாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், 3ஆம் திருமொழி, நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன என்று அபகூக்கு கடவுளிடம் முறையாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே கொடுமைகளால் துன்புறுத்தப்பட்ட மக்களின் அழுகுரல் அபகூக்குக்கு சுமையாக இருக்கிறது. இங்கே கொள்ளையடிக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட மக்களின் பசி அபகூக்கின்
சுமையாக இருக்கிறது. வன்முறையால் ஒடுக்கப்பட்ட மக்களின் வேதனை அபவுக்கின் கண்முன் வருகிறது. இன்றைக்கு இந்த சூழலில் இப்பேற்பட்ட மக்களின் அழுகுரல் நமது கண்முன் வருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 5 முதல் 11 வரை உள்ள திருமொழிகளில் எவ்வளவு கொடுமையான சூழல்கள் இருந்தாலும் கடவுள் மீது பற்றுறுதி கொண்டு அவரை வேண்டினால் கடவுள் நமக்கு கண்டிப்பாக பதிலளித்து நீதி செய்வார் என்பதை கடவுள் இங்கு உறுதி செய்கிறார். முதலாம், இன்றைக்கும் வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. 11ஆம் திருமொழியின் பிற்பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம் என்று பார்க்கிறோம். நாம் நமது நம்பிக்கையை எதன் மீது வைத்துள்ளோம்? நம்முடைய செல்வத்தின் மீதா, பதவியின் மீதா, அல்லது ஆள் பலத்தின் மீதா? அவற்றின் வழியாக அவற்றின் மேல் நம்பிக்கை வைப்பது குற்றம் என்று ஆண்டவர் இங்கு கூறுகிறார். எனவே தோழர்களே, கண்களை மூடி நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தவக்காலத்திலே சுய வெறுப்பின் அடையாளமான சிலுவையை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பற்றுறுதி வாழ்வு என்பது நம்முடைய வலிமைகளுக்கும் கடவுளுடைய வலிமைகளுக்கும் நடக்கும் போராட்டம். நம்முடைய வலிமை பிறரை துன்புறுத்தும். நம்முடைய செல்வ குவிப்பு மற்றவருடைய ஏழ்மைக்கு காரணம். நம்முடைய சாதி பெருமைகள் மற்றவருடைய ஒடுக்கப்படுதலுக்கு காரணம். எனவே தோழர்களே, பிறரை பாதிக்கும் நம்முடைய வலிமைகளை வலுவிழக்கச் செய்வோம். நம்மை வலுவூட்டுகிற கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று நம்புவோம். நம்முடைய வலிமைகளின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் கடவுள் மீது பற்றுறுதி கொண்டு நாள்தோறும் மக்கள் படும் இன்னல்களை நம் கண்முன் நிறுத்தி அதற்காக கடவுளிடம் அபவுக்கு போல் முறையிடுவோம். சுமை தாங்குகின்ற கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அமர்ந்தவாறே புத்துயிர் பாடல்களிலே 307ஆம் பாடல், நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையா என்ற பாடலின் வழியாக நம் பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும் நம்பிக்கையில் மையவர தோன்றுமையா. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும் நம்பிக்கையில் மையவர தோன்றுமையா. இறைவனாய் படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், உரையால் அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சியை மண்டலமில். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும் நம்பிக்கையில் மையவர தோன்றுமையா. தந்தை அருள் திருவாக்காம் இறைமைந்தர் வந்துலகில் தூயாவியார் கன்னி மகனார் நின்னை மிகு சிலுவையில் உயிர் நீத்து விண்ணை உயிர் தேடி பரன் நிற்கில் வருவார். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும் நம்பிக்கையின் மையவர தோன்றுமையா. புது உண்மை பரவாட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே தூய திருச்சபையும் புது வாழும் புனிதரின் கூட்டுறவும் தனிபடி போயிருந்தல்
பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வை எழுத வந்திருக்கின்ற அனைவரும் வருகிற கல்வியாண்டில் சேரவும் இறையியல் கல்வியை தெரிவு செய்ய அவர்களது வாழ்வில் நீர் ஏற்படுத்திய உந்துதலுக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. வேண்டுதல் செய்வோம். கொண்டாடுவோம். உலகம் தர முடியாத ஆறுதலை தருகின்ற கடவுளே, சமூகத்தின் மேல் கரிசனை கொண்டு எளிய மக்களின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வில் பணி செய்து தங்களது ஓட்டத்தை முடித்து எமது அண்ணன் பேரன்பணி முனைவர் ஜேக்கப் வின்ஸ்டன் மற்றும் தோழர் நல்லக்கண்ணு ஆகியோரின் ஆன்மாக்கள் அமைதியடைய உங்களிடம் கொண்டாடுகிறோம். அவர்களை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் கேட்டருள்வீர். வழிநடத்தும் வல்ல கடவுளே, இந்த நாளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் எங்கள் எல்லா செயல்பாடுகளிலும் உம்முடைய திருப்பெயர் மாற்றி அடைவதாக, உம்முடைய வழிநடத்தல் இருப்பதாக. இந்நாள் முழுவதும் எங்களுடைய வலிமைகளை நம்பாமல் வலுவூட்டும் உம்மையை நம்பியிருக்க உம் பேரருளை என் மீது ஒளிந்தருள இறைவா உம்மிடம் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் கேட்டருள்வீர். நன்றிகளையும் மன்றாட்டுக்களையும் ஒன்று திரட்டி பின்வரும் தழுவிய ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். விண்ணடங்களில் இருக்கிற எங்கள் பெற்றோரே, எங்களை சிருஷ்டித்த எங்கள் அன்னையே, அப்பா, உம்முடைய திருப்பெயர் தூய்மை விளைகிற போற்றப்படுவதாக. உம்முடைய அரசு வருக, உம்முடைய திருவுள்ளம் எங்களுக்கு ஏற்படுகின்ற எங்களுக்கு ஏற்படும் எல்லா காரியங்களையும் நியாயமான அளவை எங்களுக்கு உணவுப் பொருட்களை வைத்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு எதிராக பிறர் செய்யும் குற்றங்களை அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு நாங்களே அவ்வாறே எங்கள் பாவ குற்றங்களை அப்படியே மன்னித்தரும். சோதனைகளில் வருவாய் நாங்கள் விடாமல் எங்களை மீட்டு காத்தரும். அரசும் மாட்சியும் ஆற்றலும் ஆகிய எல்லாம் உமக்குரியவைகளே. ஆமென். நாம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஒப்படைப்போம். இறைவாழ்த்தை பெற்றுக்கொள்வோம். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரருளும் நம் தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும் அதிதூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் என்றும் நிலைக்குமாக. ஆமென். கீர்த்தனைகளில் 320ஆம் பாடல் மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்கம
உதவி செய்த அனைவருக்கும்